அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதனை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா ஒரு நாளும் இந்த நாளுடைய நிலைப்பாடை தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. நம்மளுக்கு நல்லது நடக்கலனாலும் கெட்டது நடக்காமல் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி மாசி 10 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 22, 2026. இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா நேற்று தான் இந்த மாசி மகம் பஞ்சம தேதியில் ஆரம்பிச்சிச்சு. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகர்ந்த விரதம். இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமணம் பாக்கி தடைப்படுறவங்க, நோயினால் பாதிக்கப்படுறவங்கள அவங்களுக்கு இன்று சஷ்டி விரதம் இருந்து மனதார முருகப்பெருமானை வழங்கினா அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று மாலை 6:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று பிற்பகல் 12:17 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி. இந்த சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைக்கு சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. ஏற்கனவே இந்த கன்னி ராசிக்கு கண்டசனி நடந்து கொண்டு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுப நாளாக செல்லும். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சூரிய ஓரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ராவகாலம் மாலை 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30, சூளம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கை ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு